தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுவதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சார்லஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இப்போ என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கு? ஏரல் முழுவதும் தீவாவே காட்சியளிக்குது. முதற்கட்ட நடவடிக்கைகளை அரசு என்ன மாதிரி மேற்கொண்டிருக்காங்க? நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்களே மிகப்பெரிய ஒரு உயிரையும் துச்சம்னு நினைச்சு படகுல பயணம் மேற்கொண்டு இங்க வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு நிலைமை? இல்ல, ஏரல்ல இங்க இருக்க மக்கள் என்ன ஆனாங்க, எப்படி இருக்காங்கன்னே தெரியல. அதனால தான் நேத்தும் முயற்சி பண்ணோம். இன்னைக்கு NDRF வந்ததுனால அவங்க போட்ல அவங்க உதவியோட இங்க வந்திருக்கேன். உணவுப் பொருட்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த கனெக்ஷனுமே இல்லை. ஆனா பார்த்தப்ப எனக்கு ஒரு ஆறுதல் எல்லாரும் சேஃபா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆறுதல் இருந்தது. யாரும் உயிர் சேதம் எதுவும் இல்லை, எல்லாருமே சேஃபா இருக்காங்க. ஓரளவுக்கு உணவு பொருட்களும் கிடைக்கிறது. ஆனாலும் தண்ணி இல்லை. மற்ற மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த கடத்தரவில் இருக்க எல்லா கடைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. வீடுகளுக்குள் தண்ணி புகுந்திருக்கு. மிக மோசமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஆனால் உணவுப் பொருட்கள், பால் இதெல்லாம் கிடைக்கல. நாங்க பிரெட் கொண்டு வந்திருக்கோம். இப்ப பால் இதெல்லாம் கொஞ்ச நேரத்துல வந்துரும். முக்கியமாக இப்ப ஹெலிகாப்டர் மூலம் அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் தான் கொடுக்குறாங்க. வேற ஏதாவது பால், அவங்களுக்கு அத்தியாவசிய பொருள் ஏதாவது கொடுக்குறது. ஏன்னா மேலும் தூக்கி போறப்ப எல்லாம் உடஞ்சிருது. கூடுதலா ஏதாவது கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது அதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு. ஹெலிகாப்டர்ல கொண்டு வர முடியலன்னா கூட இப்ப போட்ல கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அதனால போட்லயும் நாங்க உணவுப் பொருட்கள் கொண்டு வந்து, இப்ப பால் பவுடர்லாம் நான் கொண்டு வந்திருக்கோம். போட்ல வச்சு இங்க கொண்டு வந்து கொடுத்துருவோம். தொடர்ந்து இவங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு மேல மின்சாரம் இல்ல. இப்ப அவங்க ஏதாவது நீங்க கொடுத்தாலும் பால் வேற ஏதாவது அவங்களுக்கு துரித உணவுகள், அதாவது அவங்க சமைச்சு சாப்பிட இல்ல, பிரெட் கொண்டு வந்திருக்கோம், பிஸ்கெட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். சமைச்சு சாப்பிடக்கூடிய சூழல் இருக்கு. இங்க சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. சமையல் பொருட்களும் கொண்டு வந்திருக்கோம். சாப்பாடும் கொண்டு வந்திருக்கேன். அதையும் போட்ல வச்சு கொண்டு வந்துட்டு அதையும் விநியோகம் பண்ண முடியும். நிச்சயமா கொஞ்சம் தண்ணி வடிஞ்ச உடனே வந்துட்டு போறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஏதாவது ஒரு சாலையை NDRF இல்ல ராணுவம் நமக்கு எதுவும் தேவைப்படுற சூழ்நிலை இருக்கும். ஏன்னா எல்லா சாலையும் துண்டிக்கப்பட்டிருக்கு. ஒரு தற்காலிகமான சாலை அமைக்கிறதுக்கு என்ன மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த பகுதியில தண்ணி ரொம்ப போர்ஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. போட்டே முதல்ல ஒரு போட்ல ட்ரை பண்ணி அந்த சூழல் அது ரொம்ப அதிகமா இருந்ததுனால அவங்களால கொண்டு வர முடியல. அப்புறம் NDRF போட்டால மட்டும்தான் வர முடிஞ்சது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ரோடெல்லாம் சரி பண்றது தண்ணி வடிந்த பிறகுதான் செய்ய முடியும். தண்ணி தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. தண்ணி வரது நிறுந்தாதான் தண்ணி வடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம சரி பண்ண முடியும். ஏன்னா ஒரு பாலமும் உடைஞ்சிருக்கு. நிச்சயமா இங்க இருந்து போயிட்டு நான் என்னென்ன பண்ண முடியுமோ நான் மானிட்டர் பண்ணி சரி செய்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் செய்வோம். மிக முக்கியமாக MP அவர்கள் குறிப்பிட்டது போல மிக விரைவில் ஏரலுக்கான அனைத்து போக்குவரத்து வசதிகளும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை உணவுகள் மற்றும் அனைத்துமே செய்து தரப்படும். அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என தெரிவித்திருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் ஏரலில் இருந்து சார்ல்ஸ்.